கருவாய் உலகினுக்கு அப்புறமா இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மரபையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவானதேவர்க்கே சென்றுவதாய் கொத்தும்பி. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய், இந்த உலகத்துக்கு வரும்போது அவனே கருவாக இருக்கிறான். பிறவிக்கு ஆதாரம் இறைவன் தானே. எத்தனை பேர் குழந்தை பேர் இல்லைன்ட்டு திருக்கோயிலாக அலையிறாங்க. அவன் நினச்சாதான் பிறவிங்கிறது, ஒரு மனித உருங்கிறது அவன் நினச்சாதான் கொடுக்க முடியும். ஒரு குழந்தைங்களை தாய்மை பேருக்கு அடைய வைக்கிறதோ, ஒரு பெண்மணியை அவள் தாய்ங்கக்கூடிய கருணை செய்வதோ அவனுடைய கருணையினால் இருக்கு. அதனால் உலகினுக்கு கரு அவன்தான். கருவாய் உலகினுக்கு கரு அவன்தான். அப்புறமாய் கரு நீக்கப்படுவதற்கும் பேரண்ட நாயகனை அணைந்து பிறவி நீக்கம் பெறுவதற்கும் அவனே காரணம். உலகியலுக்கு வருவதற்கும் அவன்தான் காரணம். கருவாய் உலகினுக்கு கரு படைக்கிறது அவன்தான். அப்புறமாய் கரு நீக்கம் பெறுவதற்கும் பிறவி நீக்கம் பெறுவதற்கும் அவனே காரணமாக இருக்கு. ரெண்டுக்கும் அவன்தான் காரணம். இப்போ இங்கே பட்டா இது, அங்கே பட்டாது. உலகினுக்கு கருவாய் உள்ளவனே உலகினுக்கு அப்புறமாகவும் உள்ளான். இப்படி நீங்கள் பொருள் வச்சுக்கோங்க. உலகினுக்கு கருவாய் உள்ளவனே உலகினுக்கு அப்புறமாக உள்ளான். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி என்னை ஆட்கொள்வதற்கு பாதி மாதோடும் கூடிய பரனாக இடவெங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமனை கடுத்தறிவித்து என்னை ஆட்கொள்வதற்கு இடவெங்கலையின் எழுத்தறிவிப்பதற்கு பாதி மாதினோடும் கூடிய பரனாக வந்தான்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி, எனக்கு கருணையே வடிவான அன்னையோடு கூட அவன் வந்தறினான். எனக்கு இந்த இடவெங்கலையின் எழுத்தை அறிவிப்பதற்காக வேண்டி, உயிர் நெறியின் உயிர்ப்பை உணர்த்துவதற்காக வேண்டி மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளினான். அருவாய் மறைபையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான அவன் வந்து என்னை ஆண்டு கொள்ள போது, உலகினுக்கு கருவானவன் என்னை ஆண்டு கொள்ள வந்தும்போது அருவாய் அவன் ஒரு உருவத்திருமேனியோடு வரல. அதான் எனக்கு உள்ளவா வந்து காண வந்த அருளாய் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்கும்போது அந்த அனுபவமாக அவன் இருந்தானே தவிர அதுக்கு ஒரு வண்ணமோ வடிவோ கிடையாது. அந்த அனுபவத்தில் நான் கரைந்தேன், என்னில் அந்த அனுபவத்தை அவன் கரைத்தான். அப்போ அதில் தனியாக ஒன்றும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைபையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவானதேவு. என்னை ஆண்டு கொண்டவன் திருவான தேவன். அந்த திருவான தேவன் என்னை எப்படி ஆண்டு கொண்டான்? அருவாய், நான் அவனுக்குள்ள உருவத்தோடு கலக்கிற மாதிரி செய்யலாம. அவன் ஆதார ஆற்றல் எல்லாம் என்னை கடத்தி நிராதார வெளிக்கு கொண்டுட்டு போய் அவனும் நிராதார வெளியில் அருவாக நின்று என்னோடு அவன் கலந்து கொண்டான். அதை கலப்பதற்கு தகுந்த விகிதாச்சாரத்தில் என்னை ஏன்று கொண்டான். அருவாய் மறைபையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுவதாய் கொத்தும்பு. மறைகளெல்லாம் தேடி 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 ஓலமிட்டும் காண முடியாத அந்த திருவுருவத்தில் வந்து என்னை ஆட்கொண்டான். ஆனால் அது அருவமானது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு உருவத்தை சொல்கின்றேன். என்னை ஆட்கொண்ட போது யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது. அது வேற எதுவும் இல்லை. அது என்னுடைய உணர்வு மயமானது. நான் வந்து இதை எந்த ஸ்கேன் பண்ணியும் உங்களுக்கு காமிக்க முடியாது, எந்த எக்ஸ்ரே பண்ணியும் காமிக்க முடியாது. திருக்கோயிலில் போய் நம்ம கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் எங்கே இருக்கிறார்? நம் மனதுக்குள்ள உண்டான நம்மளுடைய பிரச்சனைகளை நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிறோம். என்னுடைய பையனுக்கு திருமணமாக வேண்டும், என்னுடைய பெண்ணுக்கு ஒரு குழந்தை பேர் வேண்டும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். இதெல்லாம் நம் மனதிற்குள் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடியது. இறைவன் எங்கே இருக்கிறான்? அது வீட்டுக்குள்ளே உட்காந்தே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறோம், வெளியே உட்காந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இறைவன் எங்குற்றான்? என் சிந்தையே கோயிலாக கொண்டான். அந்த கோயிலை நம்ம எவ்வளோ சுத்திகரம் பண்ணணும். அதில் யானும் இருக்கக்கூடாது, எனதும் இருக்கக்கூடாது. அருவாய் மறைவையில் அந்தணனாய் வந்து ஆட்கொள்வான் அவன். அவன் அந்த அருவத்திருமேனியோடு வரும்போது நம்மளுடைய எண்ணக்குவியல்கள் சிந்தனைகள் இவைகளெல்லாம் நீங்கிய விடத்தில் வெறும் தானாய், அதில் ஒன்றுமே இல்லை, அவன் தான் நிற்கணும் அப்படின்னு நிற்கக்கூடிய இடம்தான் இந்த அனுபவம்.